வந்து நம்ம அடாப்டிவ் ஸ்வீப் இந்த ஆப்ஷன் பார்க்கலாம். இது வந்து எப்படின்னா நம்ம ஸ்வீப் மாதிரியே தான், பட் வந்து இதில் நம்ம செக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே செக்ஷன்ஸை வந்து நம்ம மல்டிபிளாக க்ரியேட் பண்ணுவோம். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நம்ம டைமென்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணும்போது வந்து அடாப்டிவ் ஸ்வீப் வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது நான் ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு இந்த பிளைன் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஜஸ்ட்டு ஒரு ஸ்ப்ளைன் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ளைன் எடுத்து ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு டேஞ்சன்சி பண்ணணும். ஓகே, இப்போ வந்து ஒரு பஞ்செக்ட் செட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கெட்ச் போயிடுறேன். பர்சன் ஸ்கெட்ச் எடுத்துக்கிறேன். ஓகே, கிரேட். இப்போ வந்து நான் வந்து ஹெக்ஸகன் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து ஹரிசாண்டலாக கொடுத்துட்றேன். ஃபஸ்ட் ஹைட் ஆகிடும். இப்போ டைமென்ஷன் எடுத்துக்கிறேன் 22. இப்போ ஒரு பஞ்செக்ட் செட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த ஹெக்ஸகனோட மல்டிபிள் செக்ஷன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு செக்ஷன்லேயும் இதோட டைமென்ஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போது அடாப்டிவ் ஸ்வீப் கைட் கவர் ஸ்கெட்சு இப்போ வந்து இந்த செக்ஷன்ஸ் வந்து நம்ம ஜஸ்ட்டு இது படித்து இப்படி ட்ராப் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். இப்படி இங்கே ஒரு செக்ஷன் க்ரியேட் பண்ணலாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் ஏ செக்ஷன் கொடுத்துட்டோம்னா இங்கே ஒரு செக்ஷன் க்ரியேட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இந்த செக்ஷனை பிக் பண்ணோன்னா டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து இப்படி ட்ராக் பண்ணி நம்ம பிக் பண்ணலாம். இங்கே வேல்யூ கொடுத்துடலாம். நான் 150 கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு செக்ஷன் க்ரியேட் ஆகிடும். இங்கே ஒரு செக்ஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து க்ரியேட் எ பாயிண்ட்டு மறுபடியும் நான் இந்த எட்ஜில் வந்து ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஓகே. ஸோ இங்கே ஒரு செக்ஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஒவ்வொரு செக்ஷன்ஸ்க்கும் நம்ம டைமென்ஷன் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் 22ல் இருக்குது. செகண்ட் செக்ஷன் இங்கே போய்ட்டு பேராமீட்டர்ஸ்ன்னு இருக்கும். இங்கே வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போது செகண்ட் செக்ஷன் வந்து என்னென்னா 30 கொடுக்குறேன். தேர்டுக்கு வந்து 35 கொடுக்குறேன். ஃபோர்த்துக்கு வந்து 25 கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷன்ஸ்க்கும் நம்ம டைமென்ஷன் வந்து டிஃபராக கொடுத்துருக்கோம். இப்போ ப்ரிவியூ ஸோ க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு செக்ஷனுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இது நம்ம வேணால் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ செக்ஷனில் செகண்டு இந்த செக்ஷனோட பாராமீட்டர்ஸ் வந்து 30 இருக்குது. நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். 40 கொடுக்குறேன் ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 40 க்ரியேட் ஆகிடுச்சு.
ஸோ இப்போ லாஸ்ட்டு இந்த செக்ஷன் வந்து 25 இருக்குது. இது நான் வந்து 15 கொடுக்குறேன். ஸோ இந்த செக்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்வீப் க்ரியேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்ஷன்ஸுக்கும் நம்ம டிஃப்ரெண்ட்டான டைமென்ஷன் எடிட் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இதான் வந்து அடாப்டிவ் ஸ்வீப்பு. இப்போ ஜஸ்ட் ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து நம்ம ஆக்டிவேட் அண்ட் டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த செக்ஷன் சூஸ் பண்ணுறேன். இது பிக் பண்ணோம் அப்படின்னா வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் இங்கேருந்து இந்த செக்ஷனுக்கு வரைக்கும் உள்ள சர்ஃப் ஸ்வீப் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். மறுபடியும் வந்து நம்ம பிக் பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ணாலும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். இது செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை பிக் பண்ணோன்னா இங்கே வந்து கரண்ட் செக்ஷன் அப்படின்றப்போ இந்த செக்ஷனுக்கு வந்து நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் இது பிக் பண்ணோன்னா இங்கே வந்துடும். அதே மாதிரி தேவையில்லாட்டி இதை டெலீட் பண்ணிக்கலாம். ஒரு செக்ஷன் நமக்கு வேண்டாம் அப்படின்னா வந்து ஆல்ரெடி ரைட் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இந்த ஆப்ஷன் தான் வரும், இங்கேயே பண்ணிக்கலாம். டேரெக்டாக இங்கேயே வந்து பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வீப் செக்ஷன்ஸ் ப்ரிவியூ கொடுத்தோன்னா இந்த ஸ்வீப் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த செக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆங்குலர் செக்ஷன்ஸ் டிஃபால்ட்டாக வந்து 0.5 டிகிரி தான் இருக்கும் ஒவ்வொரு செக்ஷன்ஸ்க்கு இடையில். ஸோ வந்து இது நமக்கு தேவைன்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம்.